மாலவத்தின் கூர்ஜர பிரதிகாரர்கள், தக்காணத்தைச் சேர்ந்த ராஷ்டிரகூடர்கள், வங்காளத்து பாலர்கள் ஆகிய மூவருள் ஒவ்வொருவரும் வளம் நிறைந்த கன்னௌஜின் மீது அவர்களின் மேலாதிக்கத்தை நிறுவ முயன்றனர். இதனால் ஏற்பட்ட நீண்ட நெடிய மும்முனை போட்டியில் இம்மூன்று சக்திகளும் பலவீனமடைந்தன. பிருத்திவிராஜ் சௌகானின் மறைவுக்கு பின் சில நூற்றாண்டுகள் கழிந்த பின்பு சந்த் பார்தே எனும் கவிஞர் பிருத்திவிராஜ ராசோ எனும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை இயற்றினார். காவியம் கூறும் கதை பின்வருமாறு. கன்னௌஜின் அரசனுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அவள் தனது கணவனை தேர்வு செய்வதற்கென சுயம்வரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்கனவே பிருத்திவிராஜனிடம் காதல் வயப்பட்டிருந்த இளவரசி அவரையே மணந்து கொள்ள விரும்பினாள். ஆனால் பிருத்திவிராஜ் அவள் தந்தையின் எதிரி ஆவார். பிருத்திவிராஜை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் கன்னௌஜின் அரசர் அவருக்கு அழைப்பு அனுப்பவில்லை. மேலும் பிருத்திவிராஜ் சௌகானை போன்று ஒரு சிலை செய்து தனது அரச சபையின் வாயிலில் வாயிற்காப்பனைப் போல நிறுத்தி வைத்தார். கூடியிருந்தோரெல்லாம் எச்சி அடையும் வண்ணம் இளவரசி அங்கிருந்த இளவரசர்களை மறுத்து பிருத்திவிராஜின் சிலைக்கு மாலையிட்டு தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினாள். சற்று தொலைவில் மறைந்திருந்த பிருத்திவிராஜ் இளவரசியை அழைத்து கொண்டு குதிரையில் தப்பினார். பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். ரக்ஷா பந்தன் ராக்கி எனும் பண்பாட்டு மரபானது ராஜபுத்திரர்களுக்கு உரியதாகும். ரக்ஷா எனில் பாதுகாப்பு என்றும், பந்தன் என்பது கட்டுதல் அல்லது உறவு என்னும் பொருளாகும். இது சகோதரத்துவத்தையும் அன்பையும் கொண்டாடும் விழாவாகும். ஒரு பெண் ஒரு ஆடவனின் மணிக்கட்டில் ராக்கியை கட்டிவிட்டால் அப்பெண் அந்த ஆடவனை சகோதரனாக கருதுகிறாள் என்று பொருள். அப்படியான ஆடவர்கள் அப்பெண்களை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள் ஆவர். 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷா பந்தன் விழாவை தொடங்கினார். அவ்விழாவில் இந்து மற்றும் முஸ்லிம் பெண்கள் அடுத்த சமூகத்தைச் சேர்ந்த ஆடவர் கைகளில் ராக்கியை கட்டி அவர்களை சகோதரர்களாக ஏற்க வைத்தனர். இந்து முஸ்லிம்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்த ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிராக இச்செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டது. ஹர்ஷருக்கு பின்னர் புதிய பிராந்திய அரசுகள் உதயமாயின. அவற்றுள் பிரதிகாரர்கள், பாலர்கள், சௌகான்கள், பரமாரர்கள் ஆகியோர் முக்கிய அரச வம்சத்தினர் ஆவர். பிரதிகாரர்களும் பாலர்களும் வடக்கு சமோலிகளை கைப்பற்றுவதில் தங்களிடையே தொடர்ந்து போரிட்டு கொண்டனர். குறிப்பாக கன்னௌஜை கைப்பற்றுவதில் அவர்கள் தனி கவனம் செலுத்தினர். கன்னௌஜை கைப்பற்ற நடைபெற்ற தொடர் மோதல்கள் குறுநில தலைவர்களையும் சிற்றரசர்களையும் தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவித்து கொள்ள தோன்றின. ராஜபுத்திரர்களும் பாலர்களும் படிப்படியாக வளர்ந்து வந்த இந்திய பண்பாட்டிற்கு மெச்சத்தகுந்த பங்களிப்பை செய்தனர். அரேபியரின் விரிவாக்க முயற்சிகள் பல அரசர்களால் எதிர்க்கப்பட்டன. கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட கஜ்னி மஹமூதின் திடீர் இராணுவ தாக்குதல்கள் 11ஆம் நூற்றாண்டிலும் அவற்றைத் தொடர்ந்து முகமது கோரி மேற்கொண்ட படையெடுப்புகளும் இந்தியாவில் இஸ்லாமியர் ஆட்சி நிறுவப்படுவதற்கு வழியமைத்து கொடுத்தன.